சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே போன காணொளியில் நம்ம உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட நமது தமிழக சட்டசபையில் நிறைவேறிய சில சிறப்பு அம்சங்களை பற்றி தாக்கல் செய்த சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து இதை தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு திறன் சம்பந்தமாக ஒரு சில சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு அவங்களுடைய நலன் கருதியும் அவங்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துகிற விதத்துலேயும் இன்னும் நல்ல சிறப்பம்சங்களை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 பில்லர்ஸில் இது ஒரு முக்கியமான பில்லர். இளைஞர்களுக்கு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதனுடைய ஒரு லைன் வார்த்தையை இங்கே ஒரு மந்திரமாக வச்சிருக்கிறாங்க. அதாவது விளையாட்டை ஏற்போம், போதைப் பொருளை துறப்போம் என்ற செய்தியோட இந்த ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இவங்க செயல்படுத்த போகிறாங்க. தேசிய மாணவர் படை, அப்புறம் NSS, அதாவது நாட்டு நலப்பணி திட்டம், அப்புறம் மருத்துவம், அப்புறம் காவல் மற்றும் சமூக நலத்துறைகளுடன் ஒருங்கிணைக்க போகிறாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பொதுவாகவே NSS தனியாக இருக்கும், NCC தனியாக இருக்கும், மருத்துவம் தனியாக இருக்கும், காவல் மற்றும் சமூக நலத்துறைகள் தனியாக இருக்கும். ஆனால் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தில் இந்த 5 துறைகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறாங்கன்னா, ஒரு மேம்பாட்டு விளையாட்டு திறனில் ஒரு மேம்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்கன்னா மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த சிறப்பான ஒரு அம்சமாக இந்த பட்ஜெட்டில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்போம். அடுத்து இவங்க ஒலிம்பிக்கு சிறப்பு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டிவியில் ஒரு செய்தியில் பார்த்தோம். அதாவது தங்க பதக்கம் வாங்குறவங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய், வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம், இப்படி 3 இதுக்குமே அவங்க சில கோடிகளையே அவங்க பரிசாவை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த அரசு ரொம்ப நல்லா கொடுத்துருக்குது. அதில் மிக முக்கியமாக மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் போட்டிகளில் நாம் கலந்துக்கிறணும், அதில் பரிசுகளை வெல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விளையாட்டு திறனை இந்த உலக அறிய செய்யப்படணும், தமிழ்நாட்டின் பெருமையை பேசப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பான திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதற்கு நாம் எல்லாருமே நன்றி கடனாக இருப்போம். ஏன்னா எதிர்கால இந்தியாவில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்கணும், விளையாட்டுத்துறையில் இன்னும் உலகளாவிய முறையில் முன்னணியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இப்படி ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 முதல் 18 வயது மாணவர்களுக்கு உலகத்தர பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அது விளையாட்டுத்துறையில் எந்த விளையாட்டாக இருந்தாலும் இவர்கள் 8 வயது முதல் 18 வயது மாணவர்களுக்கு உலகம் தர வாய்ந்த சிறப்பு பயிற்சியை கொடுக்க போகிறாங்க. அதுக்குரிய சிறப்பு அம்சங்கள், சிறப்பு திறனாய்வு கூட்டம் எல்லாம் நடத்தி இவங்க சரியான விதத்தில் இந்த மாணவர்களுக்கு யார் யாருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சி செய்து மிக சிறந்த அளவில் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெற்ற மாணவர்களாக மாற்றக்கூடிய ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பட்ஜெட் செய்தியாகும். அது மட்டும் இல்லை, இவங்க நேஷ்னல் லெவல் கேம்ஸ்லேயும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல் கேம்ஸ்லேயும் சரி, சிறப்பு வாய்ந்த போட்டிகளில் பங்கேற்கிறதுக்காக அவங்களுக்கு, அதாவது வெற்றி பெறுவது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பங்கேற்கிறவங்களுக்கே ஒரு நிதியுதவி வழங்கணும், அவங்களுடைய சிறப்பு பயிற்சிகளுக்கு தொடரணுன்றதுக்காகவே அது ஒரு அம்சமாகவே வச்சுருக்கிறாங்க. அதுபோக கிராமிய விளையாட்டு போட்டிகள்னு இருக்குது. பொதுவாக நகர்ப்புறங்களில் விளையாட்டு போட்டிகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிராமத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சில அதாவது கிராமங்களில் இருக்கிற ஒரு சில போட்டிகளை இவங்க மையப்படுத்தி அதையும் விளையாட்டுத்துறையில் சேர்க்குறாங்க. அதுவும் மிக சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக இருக்கும். அதுக்கு ஒரு 42 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னமும் உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றப்படுவதற்கு இன்னும் சில விஷயங்களை செய்வாங்க, சில ஒதுக்கீடு நடக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு பாட வேலை அறிமுகம். அதாவது பொதுவாகவே வாரத்துக்கு 2 நாள், அதில் 2 பீரியட் சொல்லுவாங்க, 45 மினிட்ஸ் தான் விளையாட்டு இருக்கும் பொதுவாகவே. ஆனால் இப்போ தினந்தோறும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகமும் படுத்த போகிறாங்க.
ஸோ விளையாட்டு வசதிகளை பொறுத்தளவுக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு, விளையாட்டுத்துறையில் அவங்க சிறந்து விளங்குவதற்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசு வந்து மிக சிறப்பான திட்டங்களை இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்ததாக அமைய நமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த காணொளியில் இன்னும் சில சிறப்பு அம்ச திட்டங்களை நாம் தொழில்துறையில் என்ன அவங்க சிறப்பு அம்சங்களை கொடுத்துருக்குறாங்க, மகளிருக்கு என்ன அவங்க சிறப்பு அம்சங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இன்னும் இதர சிறப்பம்சமான திட்டங்கள் எல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே சிறப்பம்சமாக தான் இருக்குது. எதிர்கட்சிகள் இதை வந்து காப்பி அண்ட் பேஸ்டாக தான் இருக்குது அப்படி சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து மார்க் போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்ட மார்க்குகள் ரொம்ப 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 மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நாம் இதை படித்து பார்க்கும்போது இந்த திட்டங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த திட்டங்களாக தான் இருக்கிறது. இது நல்லபடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால், எல்லாம் சரியாக நடந்தால் நிச்சயமாக இந்த அரசு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சியாக இந்த அரசு மாறும் அப்படின்றத நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம அடுத்த திட்டங்களை பற்றி, சிறப்பம்சங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.